அன்பார்ந்த பார்வையாளர்களுக்கு வணக்கம். வேட்டைக்காரன் புதூரை தொடர்ந்து சேலம் ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள சூரமங்கலம் என்ற பகுதியில் ஜீவசமாதி அடைந்துள்ள அப்பா பைத்தியசாமி அவர்களை பற்றி இந்த பதிவில் காண தொடங்குவோம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த தரகு டிவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் சீக்கிய முத்துமணி ராஜா. நான் இந்த அப்பா பைத்தியசாமி திருக்கோயிலுடைய நிர்வாகி. அப்பா பைத்தியசாமி அவர்கள் 141 வயது வரை வாழ்ந்தார்கள். இங்கு ஜீவ சமாதி அடைந்தார்கள். இங்கு வாரம் சனிக்கிழமை தோறும் 23 வருடங்களாக அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருக்கு அன்னதானம் தான் பிரதானமானதும். 1000 to 1500 பேர்களுக்கு சனிக்கிழமை தோறும் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருக்கு 5 வேளை பூஜை இங்கு நடக்கிறது. வணக்கம். அப்பா பைத்தியசாமி கோயிலிருந்து நான் பேசுகிறேன். என்னுடைய பேர் கலாவதி. இந்த கோயில் நிர்வாகி சீக்கிய முத்துமணி ராஜாவுடைய மனைவினா. இது ஒரு ஜீவ சமாதி, சாமியுடைய சமாதி தான். சமாதி திருக்கோயில். இது சுவாமிகள் கரூர் ஆண்டிப்பட்டி ஜமீன் பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அங்கேருந்து 16வது வயதிலேயே ஊரை விட்டு வெளியே போய் பிரம்மச்சாரியாகவே பழனிமலைக்கு போனதாகவும் அங்கே வர அழுக்கு சாமிகள் எடுத்து வழி நடத்தினதாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப நாள் வெவ்வேறு இடத்துல இருந்து கடைசியாக கொடுக்கூருங்க ஒரு இடத்துல அவர் 20 வருஷமாக இருந்திருக்கிறாரு. கொடுக்கூருக்கு வந்ததுக்கப்புறம் தான் மக்கள்கிட்ட அதிகமாக பழக்கம், பாண்டிச்சேரி நிறைய இடத்துல போக்குவரத்து இதெல்லாமே இருந்திருக்கு. அவர் விருப்பப்பட்ட இடத்துல அவர் இருப்பார். எவ்வளோ நாள் இருக்கணும்னு பிரியப்படுறாரோ அவ்வளோ நாள் அங்கே இருப்பார். சாமியுடைய கொள்கை எல்லாமே வள்ளலாருடைய கொள்கை தான். மனிதனுடைய பாவ புண்ணிய பலத்தில் தான் பிறக்கிறோம். பாவத்தை போக்கக்கூடிய ஒரே வழி அன்னதானம். அது ஒன்று தான் அவர் முக்கியமாக வலியுறுத்தி சொல்கிறது. அன்னதானம்னா ஸ்பெஷலாக ஒருத்தரே செய்கிறதுங்கிறது கிடையாது. எல்லாரும் கலந்து செய்கிறது. அந்த சாப்பாடு இலை போட்டு பரிமாறி அந்த எச்ச இலையை எடுக்கிறது தான் அவங்க பாவத்தை போக்கக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சாமி சொல்லுவார். இந்த கலவசாதம் இங்கே போடுறதும் இதுவுமே சாமி சொன்னது தான். கடைசியாக அவர் நடுவீரப்பட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் அவர் உடல்நலம் நல்லா இருந்த வரைக்கும் கடைசியாக பண்ண அன்னதானம். அங்கே இந்த மாதிரி இந்த கலவசாதம் செஞ்சால் சாப்பாடு வீணாகாது அப்படிங்கிறத அவர் சொன்னார். அதனால தான் மெயினாக இங்கே இந்த சாம்பார் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் அப்படிங்கிறத நாங்கள் மெயினாக கொண்டு வந்திருக்கிறோம். சனிக்கிழமையில் முதல் சனிக்கிழமை மாதத்தில் அந்த சனிக்கிழமை மட்டும் ஒயிட் ரைஸு, அவரைக்கொட்டை குழம்பு அந்த மாதிரி நாங்கள் போடுறோம். எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் பாக்குத்தட்டு அது இதெல்லாம் போகிறதில்ல. சனிக்கிழமையில் இலை போட்டு தான் நாங்கள் பரிமாறுறோம். சுவாமிகள் அவருடைய ஏழை பணக்காரன் ஜாதி மத வித்தியாசம் எதையுமே அவர் பார்க்கறதில்ல. அவர் தன் கையால் விபூதி கொடுத்து தன் கையாலேயே நெத்தியில் விபூதி இட்டு விடுவார். சுவாமிகள் 1859 கரூர் கோட்டையில் சித்திரை மாதம் 28 புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார் சொல்கிறார். அவர் முக்தி அடைகிறப்போ அவருக்கு வயசு 141. இது மெடிக்கலி ப்ரூவ்டு. அப்பா பைத்திய சுவாமியுடைய சமாதி சேலம் சூரமங்கலம் ஜங்ஷன், அது 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே அமைஞ்சிருக்கு. மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது சமாதி திருக்கோயில் தான். சமாதிக்கு மேலே தான் சாமியுடைய கருவறை அமைஞ்சிருக்குது. கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே இடது கை பக்கமாக விநாயகர் முருகர், ஞான முருகர் சிலை அமைஞ்சிருக்குது. கோயில் மெயின் கர்ப்ப கிரகத்தில் சாமியுடைய சிலை அமைஞ்சிருக்குது. கோயில் தினமும் காலையில் 5:30 மணிக்கு திறந்துருவோம் முதல் தீபாராதனை. 2வது 7:30 மணிக்கு 2வது தீபாராதனை. 3வது தீபாராதனை 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை. 4வது 4:30 மணிக்கு. 5வது தீபாராதனை சாயந்தரம் 7:30 மணிக்கு. 5 கால பூஜைகள் உண்டு. காலையில் அபிஷேகமும் உண்டு. சனிக்கிழமை அன்னதானம் உண்டு. மீதி நாள் டெய்லியுமே காலையில் பிரசாதம் உண்டு. வியாழக்கிழமையும் காலையில் மதியம் சாயந்தரம் பிரசாதங்கள் உண்டு. இந்த கோயிலுடைய சிறப்பு இங்கே ஸ்பெஷல் கட்டளை அபிஷேகம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு ஸ்பெஷலாக அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எதுவுமே வந்ததுக்கப்புறம் எல்லாமே சாமியுடையது. அதனால் இங்கே ஸ்பெஷலாக அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. சுவாமிகள் 16வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறி பழனிமலை போனப்போ அவரை வழி நடத்தினவர் அழுக்கு சுவாமிகள். அழுக்கு சுவாமியுடைய சமாதி பொள்ளாச்சி வேட்டைக்காரன் புதூரில் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி கோயில் அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் அங்கே லிங்கம் அமைச்சிருக்கிறாங்க. அது விசேஷமான ஒரு கோயில் தான். அங்கே அமாவாசை பௌர்ணமி இதுக்கெல்லாம் அன்னதானம் நடக்குது. அப்பா பைத்திய சுவாமியுடைய இன்னொரு கோயில் பாண்டிச்சேரி, அங்கே முதல்வர் ரங்கசாமி ஐயா அவங்க அங்கே அமைச்சிருக்கிறாங்க.
அங்கேயும் இதே போல் சனிக்கிழமை அவருடைய பிறந்தநாள் விழா, குரு பூஜை எல்லாத்துலேயுமே அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்குது. பக்தர்கள் அனைவரும் சேலத்தில் இருக்கிற அப்பா பைத்திய சுவாமி சமாதி கோயிலுக்கு வந்து அவர் அருளை பெறுமாறு எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.